இல்லை மோனே, இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்லம்மா, இன்னைக்கு நான் வேலைக்கு போகல, லீவ் போட்டிருக்கேன். வேலைக்கு போறதா இருந்தா இந்த நேரம் இப்படியே நான் வீட்டுல இருந்துட்டு இருப்பேன்? எப்பவோ கிளம்பி போயிருப்பேன்ல. எதுக்கு மோனே திடீர்னு இன்னைக்கு லீவ் போட்டிருக்கா? எம்மோ, சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போன பாத்துடுங்க. அதுக்கு நான் ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டேன். பெர்மிஷன்லாம் தர முடியாதுன்னு சொன்னாவ. அதான் இன்னைக்கு காலையிலே ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டேன். வேற யாரும் கேட்டாவன்னா உடனே பெர்மிஷன்லாம் கொடுத்துறாவமா, எனக்கு மட்டும் தர மாட்டேங்க அவ. அதான் நான் இப்படி ஐடியா பண்ணேன். என்னங்க என்னம்மா சின்ன பொண்ணு? என்னங்க, நமக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகும். கல்யாணம் ஆன புதுசுல என்னைய வெளியில கூட்டிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே கூட்டிட்டு போகல. என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. ஆமா, நல்லா பாலைவனமா பார்த்து கூட்டிட்டு போல. இவரை கல்யாணம் பண்ணையில இருந்து என் வாழ்க்கையே பாலைவனமா தான் இருக்கு. இந்த லட்சணத்துல தனியா வேற பாலைவனத்தை போய் பார்க்கணுமாகும். அப்போ எங்கேயாவது காட்டுக்கு கூட்டிட்டு போ. இந்த வீடே காடு மாதிரி தான் இருக்கு. இந்த லட்சணத்துல இன்னொரு காட்டுக்கு போய் பார்க்கணுமாகும். சரி சின்ன பொண்ணு, அப்போ உன்ன நான் கடலுக்கு கூட்டிட்டு போட்டா? என் கழுத்துல என்னைக்கு தாலி அடிச்சோ அன்னையில இருந்து கடல்னாலே எனக்கு கண்டம். என்னட்டி இது புது கதையா இருக்கு? சரி சின்ன பொண்ணு, இப்போ உன்னை எங்க தான் கூட்டிட்டு போக சொல்லுங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு தேவையில்லாம நீங்க கோவப்படுறீங்க. என்ன ஒரு இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போட்டா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சண்டாளி, அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தான் இப்ப இவ்வளவு டிராமா பண்ணாலாகும்.